நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். வாழ்க்கை தொடர். என்னுடைய அப்படியே என்னுடைய நிஜத்தை நிஜமாக வேறு எதுவும் கலந்துவிடாமல் அப்படியே உங்களிடம் கொடுக்கிறேன். நான் இப்பொழுது உங்களிடம் கொடுக்கப் போகிறேன். ஆனால் நிச்சயமாக எனக்குத் தெரியும், இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கலந்துவிடுவீர்கள். பரவாயில்லை, அது மனிதர்களுடைய இயல்பு. இறைவன் நிஜமாக ஒன்று கொடுக்கிறான். அதைப் பெற்றுக் கொள்ளக்கூடியவன் இறைவனுக்கே தெரியாமல் அதில் ஒன்று கலக்கிறான். கலந்துவிட்டு, ஒருவேளை இறைவன்தான் அதை கலக்கச் சொல்லியிருப்பாரோ என்று அதையும் அவனே கூறுகிறான். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நான் எழுதும் இந்த நிமிடம் வரை இறைவன் கொடுத்த பொருளை எல்லா வடிவத்திலும் மனிதன் ஏதோ ஒன்றை கலந்துவிடுகிறான். இறைவன் ஒரு பொருளைக் கொடுத்தார் பல மனிதர்களிடம். ஆனால் அவர்கள் கலந்தது ஒரே செயலல்ல, பல்வேறுபட்ட செயல்கள். ஒரே தோற்றம் கொண்ட இறைவன் பல்வேறுபட்ட பெயர்கள், பல்வேறுபட்ட அவதாரங்கள் எடுக்க வேண்டியது இந்த பல்வேறுபட்ட கலப்படங்களினால் அவருக்கு உருவானது. கலப்படமும் நிற்கப்படவில்லை, இறைவனுடைய அவதாரமும் நிற்கப்படவில்லை. அது போன்றுதான் இந்த பிறப்பில் 5-6 வரட்டியை குடித்துவிட்டு, பல சச்சங்கங்களைப் பேசிவிட்டு, காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பதற்காக நான் வரவில்லை. ஆதிகாலத்தில் ரொம்ப தொன்மையான முதல் குடியாக உருவான அந்த சித்தர் மரபிலிருந்து வந்தவன். ஓ துரதிர்ஷ்டம் என்னவென்றால், என்னுடைய நிஜத்தை மக்களிடம் கூற முடியவில்லை. ஒரு பிறப்பில் நிறைய தத்துவங்களை எழுதி குவித்திருக்கிறேன். ஒரு பிறப்பில் மனம் உருகுவது போல் இறை வடிவத்தையே கதையாக எழுதியிருக்கிறேன். ஒரு பிறப்பில் மருந்தில்லாமலேயே வைத்தியம் பார்த்திருக்கிறேன். ஒரு பிறப்பில் நான் அவதரிக்காமலேயே என் வழித்தோன்றலில் அவதரித்தவர்களுக்கு தியானம் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த பிறப்பில் நான் வேறொரு வடிவத்தில் வேறொரு வேலைக்கு வந்திருக்கிறேன். நான் தான் அந்த பிறப்பில் பிறந்திருக்கிறேன். அப்படி என்று சொன்னால், இங்கே அதைப்போல் கொஞ்சம் பாட்டெழுதுங்கள். சர்க்கஸ் வித்தைக்காரன் போல நான் ஏதாவது சாகசம் செய்தால் ஒருவேளை என்னை நம்பலாம். இல்லையென்றால் சும்மா ஏதோ சாமி அளந்து விடுகிறார், நான் எவ்வளவு பெரிய தெளிவான ஆள், என்னை ஏமாற்ற முடியுமா என்று மனிதன் தனக்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டு நடமாடிக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் என்னுடைய எத்தனையோ வடிவங்கள் தெரிந்தும் யாரிடமும் சொல்ல முடியாமல் ஜன்னல் கம்பிகளிடமும் சுவரிடமுமே பல நாள் பேசித் திரிகிறேன். ஒரு விஷயம் மட்டும் உங்களிடம் உறுதியாகச் சொல்கிறேன். சரியான தியானத்தையும் சரியான வழிகாட்டுதலையும் நான் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பல ஆண்டுகளாக என்னோடு பயணிக்கிறவர்கள் தியானமோ நான் சொல்லிக் கொடுத்த முறையோ செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் மாற்றமடையாமல் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் எண்ணம் ஓரிடத்திலில்லை, பல இடங்களுக்கு பரிமாறப்படுகிறது. நான் எவ்வளவு தூய்மையான நீரை இறைத்தாலும் தோட்டம் சரியாக இல்லையென்றால் விளைச்சல் கிடைக்காது. எண்ணம் சரியாக இல்லையென்றால் தியானத்தில் முன்னேற்றம் கிடைக்காது. என்னிடம் வருகிறவர்கள் முக்கால்வாசி பேர்கள் புலம்புகிறவர்களாகவே வருகிறார்கள். இன்னொரு பகுதியைச் சார்ந்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம், ஓ நாம் கடவுளை அடைந்து விடுவோம், ஓ நம் கடவுள் அருகாமையில் தான் நிற்கிறாரென்று சேவல் கோழி போல் கூவித் திரிகிறார்கள். இந்த சேவல் கோழி இருக்கிறதல்லவா, அது அதிகாலையில் கூவினால் அதற்கும் நன்றாக இருக்கும், அதை கேட்பவருக்கும் நன்றாக இருக்கும். ஆனால் சேவல் தோன்றும் போதெல்லாம் கூவினால் சேவலும் தன்னுடைய தன்மையை இழக்கப்படுகிறது. அதைக் கேட்பவரும் சேவலிடமிருந்து விலகிவிடுவார். அதேபோலதான் தியானம் என்று எங்கேயாவது போர்டு வைத்துவிட்டால் ஏன் என்ன என்று தெரியாமல் அங்கு 10 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். சில பேரெல்லாம் தியானம் என்பது ஒரு தொழில் போல ஆகிவிட்டது. ஒரு உடுப்பு போட்டுக்கொள்வது, ஒரு பேச்சு குத்திக் கொண்டு 40-50 ஆண்டுகளாக தவம் செய்கிறவர்களெல்லாம் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களையும் நான் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இன்னொரு கூட்டம் இருக்கிறது. ஓ இறைவா, உங்கள் மீது காதல், உங்கள் மீது அன்பு, உங்கள் மீது கருணை, அப்படி என்று இதையும் சொல்லிக் கொண்டு பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நிஜத்தை அறிய நிஜமாக மாற வேண்டும். என்னிடம் ஏதாவது பெற வேண்டுமென்று யாராவது விரும்பினால் கடவுளைப் பற்றியோ மகான்களைப் பற்றியோ எதையும் பேச வேண்டாம்.
உங்கள் சொந்த கதையைக் கூட என்னிடம் பேசலாம். என்னைப் பார்ப்பது, என்னிடம் பேசுவது, அப்படியே கிளம்பி நீங்கள் போவது, இதை நீங்கள் சில ஆண்டுகளுக்கு கடைப்பிடித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மாற்றமடைவீர்கள். ஒரு சிறு குறிப்பு, நீங்கள் இதை இயல்பாகச் செய்ய வேண்டும். நான் ஒன்று கொடுப்பேன், நீங்கள் ஒன்று பெறுவீர்கள் என்று இல்லாமல் என்னோடு பேசும்போது, என்னோடு பயணிக்கும்போது நீங்கள் இயல்பாக இருந்தீர்கள் என்றால் என்னுள் இருக்கின்ற நிஜமான சக்தியை உங்களால் உணர முடியும். நான் தந்திரம், மந்திரம், மாயை செய்பவன் அல்ல. இயல்பாகவே இந்த ஞானத்தை, அதனுடைய போக்கிலேயே போய் அதனிடம் குடிபெயர்ந்தவன். அதனால் நீங்கள் இயல்புக்கு வருவதையும் யதார்த்தத்தை புரிந்து கொள்வதிலேயும் நீங்கள் மூடநம்பிக்கை, கற்பனைகளிலிருந்து விடுபடலாம். என்னை யாரென்று தெரிந்தால் நீங்கள் நீங்களாகவே இருக்க மாட்டீர்கள். ஆனால் ஒரு நாள் தெரிந்துதான் ஆகும். அதை உணர்ந்து, உங்கள் சித்தம் கலங்கிவிடாமல், நீங்கள் சித்து செய்துவிடாமல் இயல்பாக இருந்தால் ஒரு பாமரனும் ஞானமடைவான். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள்.